நான் இப்போ உங்கள பத்தின ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். அது கரெக்ட்டா இருக்கான்னு பாருங்க. நீங்க ரொம்ப கேரிங்கான பெர்சன். சில நேரத்துல உங்கள யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. நீங்க வெளிய ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிவீங்க. ஆனா தனியா இருக்கும்போது ஓவர் திங்க் பண்ணுவீங்க. நீங்க ட்ரஸ்ட் பண்றதுக்கு டைம் எடுப்பீங்க. ஒன்ஸ் நீங்க ட்ரஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்காண்டி நீங்க என்னனாலும் செய்வீங்க. இது எல்லாம் நான் அப்படியே உங்கள பத்தி சொன்ன மாதிரி இருக்கா? ஆக்சுவலி நான் உங்கள அனலைஸ் பண்ணல. இந்த ஸ்டேட்மெண்ட் லேக் ஆஃப் பீப்பிளுக்கு பொருந்தும். இதை சைக்காலஜியில் பார்னம் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பிரெயினுக்கு நம்மளை பற்றி தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்கும். இதனால தான் ஹாரோஸ்கோப் ரீடிங் நமக்கு அக்யூரேட்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ரேண்டம் பர்சனாலிட்டியோட கியூசஸ் எக்ஸாக்ட்லி இட்ஸ் மீ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரியும். சோஷியல் மீடியாவில் பார்க்குற ஜென்ரல் கண்டென்ட் கூட நம்ம லைஃப் சிச்சுவேஷனோட நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். இது எல்லாமே ரிலேட்டபிள் கண்டென்ட் தான். நம்ம லைஃபோட அக்யூரேட்டாக பொருந்தணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஒரு ஜென்ரலைஸ் ஸ்டேட்மெண்ட்டை நம்புறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேட்மெண்ட் உங்கள் லைஃபோட ஸ்பெசிஃபிக் சிச்சுவேஷனுக்கு அப்ளை ஆகுமான்னு பாருங்கள். நீங்கள் அப்படி ஒரு கொஸ்டின் கேட்கும் போது உங்களோட செல்ஃப் அவேர்னஸ் இம்ப்ரூவ் ஆகும்.